இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். இன்றைய திதி அதிகாலை 5:57 வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, மாலை 3:45 மணி வரை, பின்னர் விசாகம். யோகம் சித்த யோகம், மாலை 3:45 மணி வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் மீனம் ராசிக்கு முழு நாளும். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் பத்திரம் பவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிராத்த திதி வளர்பிறை துவாதசி. இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதசி. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 18/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். ஆடை ஆபரணம் எல்லாமே சேரக்கூடிய நிலை இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களால் மற்றவர்கள் பயனடைவாங்க. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய சொத்துக்கள் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களை நம்பி எந்த செயலையும் செய்யக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை நீங்கள் உணர்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. அரசு அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள், விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வீடு, மனை வாங்குவது, விற்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசவுகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில்
எதிர்காலம் பற்றி வீண் கவலைகள் வந்து நீங்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. திடீர் செலவுகள் மற்றும் பயணங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் விஐபிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவாங்க. மற்றவர்கள் சிலர் முக்கிய பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனப்பிணக்குகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். இதுவரையாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்த வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.